God's wonderful grace and your valuable prayers brought me here to stand in the midst of you. தேவனுடைய ஆச்சரிய பிரகாரமான கிருபையும் உங்களுடைய ஜெபமும் இந்த நேரத்தில் உங்கள் முன்பாக வந்து நிற்கும்படியாக எனக்கு உதவி செய்தது. I covet your continued prayers. உங்களுடைய தொடர்ச்சியான ஜெபத்தை நான் ஆசிக்கிறேன். As God gives me grace, tonight I would like to share how to enjoy life. வாழ்க்கையை எவ்விதமாக அனுபவிப்பது என்பதை குறித்து தேவன் எனக்கு கொடுக்கிறதான கிருபையை கேட்ட பிரகாரமாக இன்று நான் பகிர்ந்து கொள்ளும்படி வாஞ்சிக்கிறேன். Most of the people in this world live a very miserable life. இந்த உலகத்தில் இருக்கிற ஏராளம் ஜனங்கள் பரிதபிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். Most of the people, if you ask them, are you enjoying life? They will say, no way. Every day problem. Every day life miserable. உன்னுடைய வாழ்க்கையை நீ அனுபவிக்கிறாயா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அநேகர் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் கஷ்டங்கள் என்று தான் சொல்லிக்கொண்டே செல்வார்கள். Oh, how long I have to live on this earth? எவ்வளவு நாள் தான் இன்னும் இந்த பூமியிலே வாழ்ந்து நான் என் வாழ்க்கையை தள்ளி கொண்டிருக்க வேண்டுமோ? I am fed up living on earth. இந்த பூமியிலே வாழ்ந்து வாழ்ந்து சலிப்பு தட்டிவிட்டது. It may appear something new how to enjoy life for many of you. உங்களில் அநேகருக்கு வாழ்க்கையை எப்படி அனுபவிப்பது என்று நீங்கள் கேட்கும்போது அது ஒரு வியப்பூட்டக்கூடியதான ஒன்றாக இருக்கக்கூடும். So many people, they do not know anything about enjoying life. அநேக ஜனங்களுக்கு வாழ்க்கையை அனுபவிப்பதை குறித்ததான காரியங்கள் ஒன்றுமே அறியாதவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். Some time ago, I read in a newspaper a wonderful story. கொஞ்ச காலத்துக்கு முன்பே செய்தித்தாளில் ஒரு ஆச்சரியமான ஒரு கதையை நான் படித்தேன். A man called Michael. மைக்கேல் என்கிறதான ஒரு மனுஷன் இருந்தான். But in all that area, he was known Michael Acid because acid is a dangerous stuff. So he is called Michael Acid. ஆசிட் மைக்கேல் என்றுதான் அந்த இடத்தில் அந்த பகுதிகளில் அறியப்பட்டிருந்தான். ஆசிட் அமிலம் என்றால் அது ஒரு பயங்கரமான வஸ்து என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். Dangerous thing. அது பயங்கரமான ஒரு பொருள். And newspaper's story shocked me. செய்தித்தாளில் வந்த செய்தி என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கிற்று. He was a bodybuilder. He had a very good body. அவன் நல்ல தேக பயிற்சி செய்யக்கூடியவனாக, நல்ல உடல் வலிமை கொண்ட உடல் பருவம் கொண்டவனாக இருந்தான். He really wanted to enjoy life. அவனும் உண்மையாகவே வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்றே He வாஞ்சித்தான். was a very rich man. அவன் மிகவும் ஐஸ்வர்யவான், சீமான். He had golden teeth, அவனுக்கு தங்க பற்கள் இருந்தது, plenty of money. ஏராளம் பணம். But before dying, you know what? He died as a young man. But before died, the newspaper gave some shocking report about Michael Acid. அவன் ஒரு வாலிபனாக இருந்தபோது மரித்து போனான். ஆனால் இந்த ஆசிட் மைக்கேலை குறித்து அவன் சாவதற்கு முன்பாக இந்த செய்தித்தாள் அதை பற்றியதான ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடியதான செய்தி கொடுத்தது. At least 200 girls he gave AIDS. குறைந்தபட்சம் 200 பெண்களுக்கு அவன் எய்ட்ஸ் வியாதியை கொடுத்திருந்தான். Some of them committed suicide. அவர்களில் சிலர் தற்கொலை செய்து கொண்டிருந்தார்கள். Some of them children were born to Michael Acid with AIDS. மைக்கேல் ஆசிட் மூலமாக பிறந்ததான சில பிள்ளைகள் பிறக்கும் போதே எய்ட்ஸ் வியாதியோடே பிறந்து விட்டார்கள். And Michael Acid had AIDS. மைக்கேல் ஆசிட்க்கும் கூட இந்த எய்ட்ஸ் வியாதி வந்து விட்டது. Finally he had diarrhea. கடைசியாக அவனுக்கு வயிற்றுப்போக்கு வந்தது. All the money he gave for medicine, nothing could remedy the situation. மருந்துக்காக எல்லா பணத்தையும் எடுத்து விரயம் செய்தான். எதுவுமே அவனுக்கு உதவக்கூடாமற் போயிற்று. Finally his own family rejected him. கடைசியாக அவனுடைய சொந்த குடும்பம் கூட அவனை புறக்கணித்து தள்ளிவிட்டது. His bed was full of diarrhea dung. அவனுடைய படுக்கை முழுவதும் வயிற்றுப்போக்கினால் உண்டானதான அந்த அழுக்கினால் நிறைந்திருந்தது. Nobody wanted to clean him. அவனை எடுத்து சுத்தம் செய்வதற்கு கூட
யாருக்கும் விருப்பம் கூட இல்லை. He continued to be in diarrhea in the bed. அவன் தொடர்ச்சியாக அந்த படுக்கையிலே வயிற்றுப்போக்கு போய்க்கொண்டே அவனுக்கு இருந்தது. And he died there. அவன் அங்கே செத்து போனான். Look at the man who wanted to enjoy the life, but rather than enjoying, what a miserable life he had, and he ended in that state. வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறதான அந்த மனுஷனுக்கு எப்படிப்பட்டதான வாழ்க்கையை அனுபவிக்க கூடியதான ஒரு பயங்கர ஒரு முடிவு முடிந்து விட்டது என்று பாருங்கள். பரிதபிக்கப்பட்டதான ஒரு முடிவை அவன் எட்டினான். Tonight, are you ready to receive the truth how to enjoy life? இந்த ராத்திரி வேளையிலும் வாழ்க்கையை எப்படி அனுபவிப்பது என்கிறதான சத்திய வாக்குகளை நீ ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்க ஆயத்தமுள்ள ஒரு ஆளாக நீ இங்க இருக்கிறாயா? Today, if you receive God's word from tonight, you will enjoy life. இன்றைக்கு நீ தேவனுடைய வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால் இந்த ராத்திரியிலிருந்து தேவனுடைய ஜீவனை அந்த வாழ்க்கை அனுபவிப்பதை நீ அனுபவிப்பாய். Some people think if they have money, they can enjoy life. சிலர் என்கிறார்கள் பணம் இருந்து விட்டால் போதும் வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்கலாம். Do you know most of the rich businessmen, when they go to sleep, they need sleeping pills. When they wake up, they need blood pressure tablets. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அநேகம் பணக்கார வியாபாரிகள் தாங்கள் இரவு நேரத்தில் படுக்கைக்கு செல்லும் போது தூக்கம் வர வேண்டும் என்று தூக்க மாத்திரைகள் அவருக்கு தேவையாக இருக்கிறது. தூங்கிவிட்டு காலையிலே எழுந்த பிற்பாடு இரத்த கொதிப்பை அமர்த்தக்கூடியதான மாத்திரைகள் மருந்துகள் அவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. They are not enjoying life. அவர்களோ வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமலே இருந்து வருகிறார்கள். The richest man ever known in history and Bible is King Solomon. இந்த மிகவும் ஐஸ்வர்யவனாக இருந்ததான ஒரு மனுஷன் தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டதான சாலமோன் ராஜா. All the plates and cups and almost everything he was using for his dining and various other things were made of pure gold. அவன் உணவு நிமித்தமாக அனுபவித்ததான தட்டுகள், டம்ளர்கள் மற்றும் ஏராளம் இப்படிப்பட்டதான பொருட்கள் அனைத்துமே சுத்த பொன்னினாலே உண்டாக்கப்பட்டவைகள். He had men singers, women singers, orchards and so many things in his palace. அவனுடைய அரண்மனையிலே வேலைக்காரிகள் மற்றும் men singers, women singers, ஆண் பாட்டுக்காரர்கள், பெண் பாட்டுக்காரர்கள் மற்றும் பல தோட்டங்கள், இப்படிப்பட்ட தோட்டங்கள் எல்லாம் அவனுக்குள் அரண்மனைக்குள் ஏராளம் இருந்து வந்தன. He had 1,000 wives. அவனுக்கு 1000 மனைவிமார்கள் இருந்தார்கள். Look at what he himself says in the Bible about his enjoyment. அவன் தான் அனுபவித்து வந்ததான தன்னுடைய அனுபவ காரியங்களை குறித்து வேதத்தில் எவ்வளவாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். Ecclesiastes chapter 2 verse 11. பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. Then I looked on all the works that my hands had wrought, and all the labor that I had labored to do, and behold, all was vanity and vexation of spirit, and there was no profit under the sun. In the modern times, to say he had a nervous breakdown. நவீன காலத்தில் இந்த காலகட்டத்தில் இவனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இவனுக்கு நரம்பு தளர்ச்சி வந்து விட்டது. He couldn't sleep. அவனால் தூங்க முடியவில்லை. No need to read, but Song of Solomon chapter 3 verse 7 and 8 says, while sleeping he needed 60 people around his bed drawing sword. இவன் தூங்குகிறதான அந்த நேரத்திலே அவனுடைய படுக்கையை சுற்றி, அந்த மஞ்சத்தை சுற்றி 60 சௌரியவான்கள் சுற்றி நின்று அவர்கள் பட்டயத்தினால் பிட்டத்தை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டியதாக சூழ்நிலை இருந்தது. Because Bible says he had fear in the night. ஏனென்றால் இரவு காலங்களில் அவனுக்கு பயம் பிடித்திருந்தது. 60 people, valiant men with drawn swords, have to stand around him at night for Solomon to sleep. But still, obviously, he could not get sleep because of fear. சாலமோன் ராத்திரி நேரம் வரும் என்றால், தூங்க வேண்டும் என்றால், உருவின பட்டயத்தை தங்களுடைய கையிலே பிடித்ததான 60 சௌரியவான்கள் அவனை சுற்றி நின்று கொண்டிருக்க வேண்டும். இவ்வளவாக அவர்கள் நின்றாலும் கூட
இவனுக்கு பயம் அவனை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தபடியினால் இவனுக்கு ராக்காலங்களில் தூக்கம் வரவில்லை. So, the richest man on earth, in his own words, he could not enjoy life. பூமியிலே மிகவும் ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷன் அவன் சொந்த தன் வாயின் வார்த்தையினால் சொல்கிறான், அவனுக்குள்ளே அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதில்லை. Now let us come to the important point. How can we enjoy life? எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அனுபவிக்கலாம் என்பதை பற்றியதான முக்கியமான கருத்துக்கு நாம் இப்பொழுது வருவோம். To enjoy life, first a man must be a free man. வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்றால் முதலாவது அந்த மனுஷன் ஒரு விடுதலை பெற்ற சுயாதீனமான ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். Even if you are in the richest man on earth, if you are put in a terrible prison, you cannot enjoy life. நீ ஒருவேளை ஐஸ்வர்யவானாக ஸ்ரீமானாக இருந்தால் கூட பயங்கரமான சிறைக்குள்ளாக அடைத்து வைத்திருப்பார்கள் என்றால் உன்னால் வாழ்க்கையை அனுபவிக்கவே முடியாது. You have all the riches, but you are in prison. ஐஸ்வர்யம் எல்லாம் உனக்கு உண்டு, ஆனால் நீ வாசம் பண்ணுவதோ சிறைக்குள்ளே. So to enjoy life fully, first a man must be free. வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்றால் முதலாவது ஒரு மனுஷன் விடுதலை பெற்றவனாக சுயாதீனனாக இருக்க வேண்டும். That is why Jesus told that if the Son shall make you free, you are free indeed. அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். If the Son, Jesus Christ, will make you free, you are free indeed. குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை விடுதலையாக்குவார் என்றால் நீ மெய்யாகவே விடுதலையாக்கப்பட்ட ஒரு ஆளாக இருப்பாய். Sin is a prison. பாவம் ஒரு சிறை. Sin is a bondage. பாவம் ஒரு அடிமைத்தனம் கட்டு. When you are under that bondage, your money, your materials, your name, fame, nothing can help you. நீயோ அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி இருக்கும் போது உன்னுடைய பேர், உன்னுடைய புகழ், உன்னுடைய பணம், உன்னுடைய சொத்துக்கள் ஒன்றும் உனக்கு உதவி செய்ய முடியாது. Only Jesus can make you really free. இயேசு மாத்திரமே உன்னை உண்மையாகவே விடுதலையாக்க முடியும். If the Son will make you free, you are free indeed. குமாரன் உன்னை விடுதலையாக்குவார் என்றால் மெய்யாகவே நீ விடுதலை ஆனாய். Now there is an important question. இப்பொழுது ஒரு முக்கியமான கேள்வி. What is freedom? விடுதலை என்றால் என்ன? சுதந்திரம். What is mean by freedom? சுதந்திரம் என்றால் என்ன? So many young people think freedom means I am free to do whatever I want to do. Mom and dad, you don't interfere. That's my freedom. அநேக வாலிபர்கள் இப்படி எண்ணுவதுண்டு. சுதந்திரம் என்றாலே நான் எல்லாத்திலும் நான் சுதந்திரமாக இருக்கிறேன், அம்மா அப்பா நீங்கள் எதிலும் என்னில் தலைப்படக்கூடாது, நான் இஷ்டப்படி இருப்பேன் என்று எண்ணி விடுவதுண்டு. Whatever I want to do, I am free to do. நான் செய்ய வாஞ்சித்ததை நான் செய்வதற்கு எனக்கு சுதந்திரம். I am a grown up man. நான் ஒரு வளர்ந்த ஒரு தேர்ச்சி பெற்ற பையன். Nobody need to interfere with my freedom. யாரும் என்னுடைய விஷயத்தில் தலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அது என்னுடைய சுதந்திரம். Where I want to go, I am free to go. நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் போகத்தான் செய்வேன். What I want to do, I am free to do. நான் செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்வதற்கு எனக்கு சுதந்திரம் உண்டு. Is that real freedom? அது உண்மையான சுதந்திரமா? All right, you are free to smoke cigarette or drugs. நீங்கள் புகைப்பிடிப்பதற்கு, போதை வஸ்துகளை எடுப்பதற்கு சுதந்திரம் பெற்றதான ஒரு ஆளா? After some time, the doctor says, you go on. If you don't stop smoking, you will get soon lung cancer. சில கொஞ்ச நாட்கள் சென்ற பிற்பாடு மருத்துவர்கள் சொல்வார்கள், நீ அதை நிறுத்தாவிட்டால் உனக்கு நுரையீரல் லங் கேன்சர் உனக்கு வந்துவிடும் என்று சொல்வார்கள். If you don't stop taking drugs, your brain will be damaged. நீ போதை வஸ்தை எடுப்பதை நீ நிறுத்தாவிட்டால் உன்னுடைய மூளையில் பாதிப்பு வந்துவிடும். What the chain smoker will say? தொடர்ச்சியாக போய் பிடிக்கிறவன் என்ன சொல்வான்? I am sorry, I tried to stop, I cannot stop smoking. மன்னிச்சுக் கொள்ளுங்கள், நான் புகைப்பிடிப்பதை நிறுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன், என்னால் முடியவில்லை. So is that real freedom? அப்படியானால் இது உண்மையான சுதந்திரமா? It's bondage, isn't it? அது ஒரு அடிமைத்தனம் அல்லவா? You say you are free to smoke, but when I ask you, are you free not to smoke? Oh no. நீ புகைப்பிடிப்பதற்கு சுதந்திரம் பெற்ற ஒரு ஆள் என்று நீ சுதந்திரவாளி என்று சொல்கிறாய், ஆனால் புகைப்பிடிப்பதை நீ நிறுத்து என்று சொன்னால் உன்னால் அதை நிறுத்த முடியவில்லை. You look at the man gambling. சூதாடுகிற மனுஷனை பாருங்கள்.
all the money he may spend in gambling. அவன் சம்பாதித்த அனைத்து பணத்தையும் எடுத்து சூதாட்டத்திலே விரயம் பண்ணுகிறான். Look at the man. His mother dies of malnutrition and also of lack of care. உணவிலே பற்றாக்குறை நிமித்தமாகவும் போதுமான பராமரிப்பு இல்லாமல் அவனுடைய தாய் மாண்டு விடுகிறாள். And he weeps over the body because of the love for the mother. அவன் தன்னுடைய தாயின் மேல் இருக்கிற He weeps over the dead தன்னுடைய body. தாயின் மேல் இருக்கிறதான அன்பின் நிமித்தமாக தாயுடைய செத்த சடலத்தை பார்த்து அழுது கொண்டிருக்கிறான். Also is weeping. He has no money for the coffin. அவன் அதோடு கூட இந்த சடலத்தை புதைப்பதற்கு சவப்பெட்டி வாங்க கூட போதுமான காசு இல்லாதபடினால் அழுகிறான். The neighbors feel compassion, collect some money to buy coffin. பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவன் மேல் மனதுருகி அந்த சவப்பெட்டி வாங்குவதற்கு கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்கிறார்கள். He goes to buy the coffin. சவப்பெட்டி வாங்க செல்கிறான். On the way, he gets a strong urge to the gambling house. அவன் போய்கொண்டிருக்கும் போதுதானே சூதாட்டம் செய்கிறதான அந்த இடத்துக்கு செல்லக்கூடியதான ஒரு பயங்கரமான உந்துதல் அவனுக்குள் உண்டாகிறது. He goes there, empties the money, comes out weeping. அவன் போய் அங்கு பணத்தை விரயம் செய்து வெறுமையாக இவன் அழுது கொண்டே திரும்பி வருகிறான். He is free to do gambling. சூதாட்டம் விளையாட்டு விளையாட இவன் சுதந்திரம் பெற்றவன் தான். But he is not free to stop it. ஆனால் அதை நிறுத்துவதற்கோ சுதந்திரம் இல்லை. So that is not the real freedom. ஆகவே இது உண்மையான ஒரு சுதந்திரம் அல்ல. Now listen, what is the real freedom? கவனியுங்கள், இப்பொழுது உண்மையான சுதந்திரம் என்றால் என்ன? The real freedom means the power to do the right thing. உண்மையான சுதந்திரம் என்றால் சரியான காரியத்தை செய்வதற்கு ஊட்டக்கூடிய சக்தியே. The real freedom is the power to do the right thing. சரியான செம்மையான காரியத்தை செய்வதற்கு ஊட்டக்கூடியதான சக்தியே உண்மையான சுதந்திரம். You who want to stop smoking and drinking, but you are not free. புகைப்பிடிப்பதை நிறுத்த வேண்டும், குடிப்பதை நிறுத்த வேண்டும் என்று நீயோ வாஞ்சிக்கிறாய், ஆனால் உன்னால் நின்னை நிறுத்த முடியவில்லை, சுதந்திரம் இல்லை. You are often visiting that woman or that man, but you cannot stop it. நீ அடிக்கடி அந்த பெண்ணை போய் சந்திக்கிறாய், அந்த மனிதனை போய் நீ சந்திக்கிறாய், உன்னால் அதை நிறுத்தவே முடியவில்லை. You are not free. நீ ஒரு சுதந்திரம் பெற்ற ஆள் அல்ல. True freedom is the power to do the right thing. உண்மையான சுதந்திரம் என்னவென்றால் சரியான காரியத்தை செய்வதற்கு ஊண்டக்கூடியதான சக்தி. Do you have the power to do the right thing? சரியான காரியத்தை செய்வதற்குரிய சக்தி உனக்குள்ளே உண்டா? Then you can enjoy life every moment. அப்படியானால் ஒவ்வொரு க்ஷணமும் வாழ்க்கையை நீ அனுபவித்துக் கொண்டே இருப்பாய். Money cannot make you to enjoy life. பணம் உன் வாழ்க்கையை அனுபவிக்க உனக்கு உதவி செய்யாது. You may have a very good car, business, house, friends. You may be the king of the universe, but you cannot enjoy life. நீ நல்ல கார்கள், நல்ல வியாபாரங்கள், நல்ல நண்பர்கள், ஏன் இந்த அகிலாண்டத்துக்குமே நீ ராஜாவாக இருக்கலாம். இப்படி இருந்தாலும் கூட நீயோ அதை அனுபவிக்க முடியாமலே இருப்பாய். I want you to go and tell the world this message. இந்த செய்தியை இதோ நீ எடுத்து சென்று உலகுக்கு பறைசாற்ற வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். If you want to enjoy life, you must have the power to do the right thing. வாழ்க்கையை, ஜீவியத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் சரியான காரியத்தை செய்வதற்குரியதான ஊட்டக்கூடிய சக்தி உனக்குள்ளே தங்கி இருக்க வேண்டும். Every moment you can enjoy life. அப்படியானால் ஒவ்வொரு க்ஷணமும் வாழ்க்கையை நீ அனுபவிப்பாய். Do you really want to enjoy life? உண்மையாகவே வாழ்க்கையை நான் அனுபவிக்க வேண்டும் என்று நீ வாஞ்சிக்கிறாயா? If that is so, you need the power to do the right thing. அப்படியானால் சரியான காரியத்தை செய்வதற்குரியதான வல்லமை, சக்தி உனக்கு அவசியமே. If the Son will make you free, you are free indeed. குமாரன் உன்னை விடுதலையாக்கினால் நீ மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவாய். You shall know the truth, and the truth shall make you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Only Jesus can give you true freedom. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே உண்மையான ஒரு சுதந்திரத்தை உனக்கு கொடுக்க முடியும். Only Jesus can make you to enjoy life fully every moment. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒவ்வொரு க்ஷணமும் வாழ்க்கையை நிறைவாய் பூர்ணமாய் அனுபவிக்க வைக்க முடியும். That is why Jesus told, I am the way,
the truth and life. இதனால் தான் ஆண்டவராக இயேசு தம்மை பற்றி சொல்லும்போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார். Without Jesus, you don't enjoy anything in life. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாத பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றையும் உன்னால் அனுபவிக்கவே முடியாது. How long you have been living a miserable life? எவ்வளவு காலம் ஒரு பரிதபிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய்? Because you don't have the power to do the right thing. ஏனென்றால் சரியான காரியத்தை செய்யக்கூடியதான அந்த ஊட்டச்சக்தி, அந்த வல்லமை உனக்குள்ளே இல்லையே. You may know the truth. நீ ஒருவேளை சத்தியத்தை அறிந்திருக்கலாம். But you don't have the power to obey the truth. சத்தியத்துக்கு கீழ்ப்படியக்கூடியதான சத்துவம், அந்த வல்லமை உனக்குள் இல்லாமல் இருக்கக்கூடும். That is why Jesus told, I am the way, the truth and life. Truth and life. இது நிமித்தமாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார். In English, truth and life together. ஆங்கிலத்தில் சத்தியமும் ஜீவனும் இணைந்து பிணைந்து இருக்கிறது. Knowing truth is not enough. You need life to obey the truth. சத்தியத்தை நீ அறிவது மாத்திரம் போதாது, அதை செயல்படுத்த கீழ்ப்படியக்கூடியதான ஜீவன் உனக்கு அவசியம். Jesus is the truth and he is the life. இயேசுவே சத்தியமும் இயேசுவே ஜீவனுமாயிருக்கிறார். You may say you are a Christian. நீ ஒருவேளை ஐயா நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடும். But you are not a free man. ஆனால் நீயும் ஒரு சுதந்திரமல்லாத ஒரு மனுஷனாய் இருக்கக்கூடும். Some sin may be overruling your life. ஏதோ ஒரு பாவம் உன்னுடைய வாழ்க்கை உன்னை ஆண்டு நடத்தி கொண்டே வருகிறது. Jesus can set you free from that sin. அந்த பாவத்திலும் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் உன்னை விடுதலையாக்க முடியும். I already told you from the word of God to enjoy life. First of all, you must be a free person. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு முதலாவது நீ ஒரு சுதந்திரமான ஒரு ஆளாக நீ இருக்க வேண்டும். That freedom only Jesus can give. அந்த சுதந்திரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே கொடுக்க இயலும். Secondly, to enjoy life, you need perfect peace of mind. இரண்டாவது, வாழ்க்கையை நீ அனுபவிப்பதற்கு பூரணமான மன நிம்மதி இளைப்பாறுதல் அவசியம். So many, they don't have perfect peace of mind. அநேகருக்கு பூர்ணமான ஒரு மன நிம்மதி இளைப்பாறுதல் இல்லை. Today you are seated here with a troubled heart. இன்றைக்கு இந்த இடத்தில் நீ இருக்கிறாய், ஆனாலோ கலக்கம் நிறைந்த உள்ளத்தோடு வீற்றிருக்கிறாய். Don't blame the troubled world for your troubled heart. உன்னுடைய கலங்கி தவிக்கிற உன்னுடைய உள்ளத்துக்காக கலங்கி இருக்கிறதான உலகத்தை நீ குற்றம் சாட்டாதே. To enjoy life, you need perfect peace of mind. வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு உனக்கு பரிபூர்ணமான மன நிம்மதி இளைப்பாறுதல் அவசியம். Do you want perfect, unbroken, undisturbed peace of mind? பூர்ணமான உடைக்க முடியாத எந்த தொந்தரவும் படாதிருக்கிறதான ஒரு பூர்ணமான மன நிம்மதி இளைப்பாறுதல் உனக்கு அவசியமா? It's very simple to receive. அதை பெற்றுக்கொள்வது மிகவும் எளிது. First, make peace with God and peace with others. That's all. முதலாவது தேவனோடு சமாதானம் உடையவர் ஆளாக இரு, மற்றும் யாவரோடு மற்றவர்களோடு சமாதானம் உள்ள ஒரு ஆளாக நீ இரு. Make peace with God. தேவனோடு சமாதானம் உடைய ஒரு ஆளாக இரு. If Jesus is calling you today, there should not be any sin against God in your heart. ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உன்னை அழைப்பார் என்றால் தேவனுக்கு விரோதமாக எந்த பாவமும் உன்னுடைய உள்ளத்துக்குள் இருதயத்துக்குள் இருக்கக்கூடாது. In case you are hidden any sins, confess and forsake. ஒருவேளை ஏதாவது பாவத்தை நீ மறைத்து ஒழித்து வைத்திருப்பாய் என்றால் அவைகளை எல்லாம் எடுத்து அறிக்கை செய்துவிடு. How do you know you got unconfessed, unforgiven sin in your life? அறிக்கை செய்யப்படாத மன்னிக்கப்படாத பாவம் உன் வாழ்விலே உனக்கு உண்டு என்று எப்படி உனக்கு தெரியும்? You may get sudden fear. உனக்கு திடீர் பயம் வரும். Fear of death. மரண பயம். As soon as you close your eyes, nightmares, nightmares, nightmares. உன்னுடைய கண்களை மூடின உடனே இரவிலே உண்டாகிறதான பயமுறுத்தங்கள் சொப்பனங்கள் உண்டாகும். Terrible anger. பயங்கர கோபம். These also definitely you are not made peace with God.
இவைகள் எல்லாம் நீ தேவனோடு சமாதானம் பண்ணி இருக்கிற ஒரு ஆளாக இல்லை என்றுதான் காட்டுகிறது. Don't expect peace from the world outside. வெளியே உலகத்தில் இருக்கிற ஒரு சமாதானம் வரும் என்று நீ நாடிக்கொண்டிருக்காதே. Peace comes from the Prince of Peace. சமாதான பிரபுவிலிருந்தே இறங்கி வருகிறது. Do you have perfect peace of mind? உனக்கு பூர்ணமான மனதில் சமாதானம் நிம்மதி உண்டா? If not, first you admit it. அதை இல்லை என்றால் முதலாவது அதை ஒத்துக்கொள். Yes, I don't have perfect peace of mind. ஆம், எனக்கு பூர்ணமான ஒரு மன நிம்மதி சமாதானம் இல்லை. Suddenly I get disturbed. திடீரென நான் தொந்தரவுப்படுகிறேன். Suddenly fear of death. திடீரென மரண பயம் எனக்கு. Suddenly I get angry with people. திடீரென நான் ஜனங்களோடு கோபப்படுகிறேன். Yes, first you make peace with God. முதலாவது தேவனோடு ஒரு சமாதானம் பண்ணிக்கொள். With a broken heart, with tears, ask the Lord to forgive all those sins out of your life. உடைந்த உள்ளத்தோடு கண்ணீரோடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த எல்லா பாவங்களில் இருந்து நீ விடுதலை மன்னிக்க பெறும்படி நீ ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேள். Blood of Jesus, His Son, cleanseth us from all sins. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. If we say we have no sin, we deceive ourselves. But if we confess our sins, He is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. நாம் நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்வோம் என்றால் நாம் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறவர்களாய் இருப்போம் என்றால் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராகவே இருக்கிறார். Tonight, make peace with God. இந்த ராத்திரி வேளையிலே தேவனோடு ஒரு சமாதானம் பண்ணிக்கொள். Second, make peace with others. இரண்டாவது, மற்றவர்களோடு யாவரோடும் சமாதானம் பண்ணிக்கொள். Even if somebody is hurt by you and you didn't speak intentionally anything wrong, still if somebody is hurt by you, go humble yourself and apologize. நீ மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காதிருந்தும் மற்றவர்கள் உன் நிமித்தமாக அவர்கள் காயப்பட்டிருப்பார்கள் என்றால் தொந்தரவுப்பட்டிருப்பார்கள் என்றால் தாழ்மையோடு போய் அவரிடத்தில் போய் மன்னிப்பை வேண்டிக்கொள். Don't keep anything in your heart against anyone. யாருக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் உன் உள்ளத்துக்குள்ளே வைத்து வைக்காதே. Recently I went to visit a sick believer. அண்மையில் வியாதிப்பட்டதான ஒரு விசுவாசியை நான் சந்திக்க சென்றேன். He told me as he was coming out of the bathroom, a terrible demon with a beard, with horns and big teeth, with a terrible ugly demon came in front of him. அவர் சொன்னார், தாம் பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தபோது ஒரு பயங்கர தோற்றமளிக்கக்கூடியதான பிசாசு கொம்போடும் வாயில் பல்லோடும் தாடியோடும் பயங்கர காட்சியோடு அவருக்கு முன்பாக வந்து நின்றதாம். And that believer smiled. அந்த விசுவாசி அதை பார்த்து அப்படி நகைத்தார், புன்சிரித்தார். And very coolly and gently told the devil, அப்படி பார்த்து சாதாரணமாக அப்படியே அந்த பிசாசை பார்த்து பேசினார். I have no unconfessed sin in my life. என்னுடைய ஜீவியத்தில் அறிக்கை செய்யப்படாத பாவம் எனக்கு ஒன்றும் இல்லை. As soon as he told that, the devil trembled, ran away and never came back. அதை அவர் சொன்ன உடனே அந்த பிசாசு நடுங்கி அப்படியே அது அவரை விட்டு ஓடி போய்விட்டது. அதற்கு பின்னே அவர் திரும்பி வரவே இல்லை. Hallelujah! Hallelujah! If tonight any demon will come to you, will you be able to say boldly the same thing? இந்த ராத்திரி வேளையிலும் ஏதாவது பிசாசு உன் பக்கத்தில் விதமாய் வந்திருக்கும் என்றால் நீ இதே காரியத்தை அதை பார்த்து சொல்ல முடியுமா? You don't need to be afraid of the devil. The devil must be afraid of you. பிசாசை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிசாசு தான் உன்னை பார்த்து பயந்திருக்க வேண்டும். He that is in us is greater than he that is in the world. நமக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் பெரியவர். Hallelujah! Hallelujah! We have a wonderful God in our life. நம்முடைய ஜீவியத்திலே அதிசயமான ஒரு தேவன் நமக்கு உண்டு. Let me tell you, நான் ஒன்று சொல்லட்டும். for the last 1 week I had been sick. கடந்த ஒரு வார காலமாக
நான் வியாதிப்பட்டிருந்தேன். Even 1 hour before leaving the place, I was not 100% sure about coming here. நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக கூட இங்கு வருவேனா என்பதை பற்றிய 100% நிச்சயம் எனக்கு இல்லாதிருந்தது. I knew one thing, a unicorn is inside. ஆனால் ஒரு காரியம் நான் நிச்சயித்திருக்கிறேன், இதோ எனக்குள்ளே ஒரு காண்டாமிருகம் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. There is a unicorn inside strengthening me. என்னை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிற ஒரு காண்டாமிருகம் எனக்குள்ளே உண்டு. Hallelujah. Hallelujah. We are a chosen generation. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி, A royal priesthood. ராஜரீகமான ஆசாரிய குலம், A holy nation. பரிசுத்த ஜாதி, A peculiar people. ஒரு சொந்த ஜனம். To show forth the praises of him who has called us out of darkness into his marvelous light. அந்தகாரத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து அவருடைய ஆச்சரிய பிரகாரமான வெளிச்சத்தை, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, அவருடைய மகிமையை கொண்டதான அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நாம் இருக்கிற சந்ததி. Beloved ones, without perfect peace of mind, you cannot enjoy life. பிரியமானவர்களே, பூர்ணமான மனசமாதானம், நிம்மதி இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ அனுபவிக்க முடியாது. But let me tell you something shocking to you now. இப்பொழுது உனக்கு அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒன்றை நான் சொல்லட்டும். If you really want to have peace of mind, உனக்கு உண்மையாகவே ஒரு மனசமாதானம், நிம்மதி உனக்கு வேண்டும் என்றால், it is a shocking truth that those who watch television will not have perfect peace of mind. Why? டிவி, தொலைக்காட்சியை காண்கிறவர்களுக்கு பூர்ணமான மன நிம்மதி, சமாதானம் இருக்காது. ஏன்? The word of God clearly says, thou will keep him in perfect peace whose mind is stayed on thee. Isaiah 26:3. ஏசாயாவின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவன் உம்மை பற்றியதான உறுதியான மனத்தை, உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மை பற்றியிருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்துடன் அவனை காத்துக் கொள்வீர். So the condition to a perfect peace of mind is that our mind should stay on the Lord. பூரணமான மன சமாதானத்துக்கு உரியதான ஒரு நிபந்தனை, நம்முடைய மனது தேவன் மேல் உறுதியாய் தங்கியிருக்க வேண்டும். Those who watch television very often will find, even if they want to pray, worship, read the Bible, that their mind cannot concentrate on the Lord, as the flickering pictures of the TV screen will flash back into their minds. தொலைக்காட்சி டிவியை பார்க்கிறவர்கள் ஜெபிக்க விரும்பினால், வேதத்தை வாசிக்க விரும்பினால், ஆராதனையில் வந்து வர்ஷிப்பில் பங்கு கொள்ளும்படியாக வாஞ்சித்தால் கூட, அங்கும் கூட தொலைக்காட்சியில் கண்டதான அந்த காட்சிகள் ஒரு மின்னல் ஒளிகள் போல முன்னால வந்து அந்த காட்சிகள் போய்கொண்டே வந்து அவர்களை தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கும். For example, you watch only a 30-minute news item on the TV screen and then sit down to pray, you will find the feedback of what you watch distract your prayers, even if you try to pray hard. 30 நிமிடங்கள் செய்தியை மாத்திரம் டிவியில் நீ பார்த்துவிட்டு வந்து ஜெபிக்க முடியாது, உட்காரலாம். ஆனால் 30 நிமிடங்கள் தான் பார்த்ததான் அந்த காட்சிகள், இந்த ஜெபத்தில் நீங்கள் உட்கார்ந்த பிற்பாடு நீங்கள் ஜெபிக்க முடிந்தாலும் முயற்சித்தாலும் அது முடியவே முடியாது. அது வந்து உங்களை தொந்தரவு பண்ணும். மிகவும் உறுதியாக கடினப்பட்டு ஜெபித்தால் கூட அது தொந்தரவு பண்ணத்தான் செய்யும். So the condition in the Bible to a perfect peace of mind is mind should stay on the Lord. பூர்ணமான மன சமாதானம், நிம்மதி வேண்டும் என்றால் அதுக்குரியதான வேதாகமத்தில் இருக்கக்கூடியதான கண்டிஷன் என்னவென்றால், நம்முடைய மனது பூர்ணமாய் தேவனுடைய மனதில் தங்கியிருக்க வேண்டும். Therefore, as the word of God says, those who watch television cannot enjoy perfect peace of mind. ஆகவே வேதம் சொல்கிற பிரகாரமாக டிவி, தொலைக்காட்சிகளை பார்க்கிறவர்கள் பூர்ணமான மன சமாதான நிம்மதி அவர்களுக்கு அனுபவிக்கவே முடியாது. Time is fast going. Let me tell couple of very important truths before I close my words. நேரம் வேகமாக துரிதமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நான் சுருக்குவதற்கு முன்பாக 2 முக்கியமான கருத்துக்களை, வார்த்தைகளை நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். Whatever excuse you may have, if you want a perfect peace of mind, don't sit before television. நீ சொல்லக்கூடியதான சாக்கு போக்குகள் எதுவாக இருக்கட்டும், பூரணமான மன சமாதானம், நிம்மதி உனக்கு வேண்டும் என்றால் தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக போய் நீ உட்காராதே. Now
There are three important enjoyments in life. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான அனுபவிப்புகள் இருக்கிறது. God wants to give not one, 3 great enjoyments. தேவன் ஒன்றை அல்ல 3 பெரிய அனுபவிக்கக்கூடியவைகளை தேவன் உனக்கு தரும்படி வாஞ்சிக்கிறார். All the 3 God wants to give to every one of us. இந்த அனைத்து 3ஐயும் தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து விடும்படி வாஞ்சிக்கிறார். One is enjoy life on earth. ஒன்று பூமியில் வாழ்க்கையை அனுபவி. Second one is going to shock you when I say. இரண்டாவது நான் சொல்வேன் என்றால் உங்களுக்கு அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடும். Enjoy death. மரணத்தை அனுபவி. Oh, some people as soon as they hear the word death, instead of enjoying, they are frightened. சிலருக்கு மரணம் சாவு என்கிற வார்த்தையை கேட்ட உடனே அனுபவிப்பதற்கு பதிலாக உடனே பயந்து திகைத்து போய்விடுகிறார்கள். Yes. Second, enjoy death. இரண்டாவது மரணத்தை அனுபவி. That in a minute we will share with you. அதை ஒரு நிமிஷத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். Third, enjoy all eternity. மூன்றாவது முழு நித்தியத்தை நீ அனுபவி. 3 enjoyments God wants to give. தேவன் 3 அனுபவிக்கக்கூடியவைகளை கொடுக்க வாஞ்சுகிறார். First, enjoy the life here on earth. முதலாவது பூமியில் இங்கு இருக்கும் போதே வாழ்க்கையை அனுபவி. Second, enjoy death. இரண்டாவது மரணம் சாவை அனுபவி. Third, enjoy all eternity. மூன்றாவது முழு நித்தியத்தை நீ அனுபவி. Now let me come to the enjoying death. இப்பொழுது மரணத்தை அனுபவிக்கக்கூடிய இடத்துக்கு நான் வருகிறேன். Are you sure to enjoy death? மரணத்தை அனுபவிக்க நீ நிச்சயம் கொண்ட அனுபவிக்க சொன்னா போதுமா? Enjoy. மரணத்தை ருசிக்க உங்களுக்கு நிச்சயம் கொண்டவர்களா இருக்கிறீர்களா? You know, you enjoy drinking very sweet honey. You know that, enjoy that. இனிமையான தேனை நீங்கள் அப்படியே ருசிப்பது போலதான் அது. Yes, from the Bible I want to show you that God wants that we may enjoy our last moment. நம்முடைய கடைசி சனத்தை நாம் ருசிக்க வேண்டும் என்றுதான் தேவன் வாஞ்சிக்கிறார். There are so many sins that can hinder our last moments. நம்முடைய கடைசி வேலை சன பொழுதுகளை தொந்தரவு படுத்தக்கூடியதான சில பாவங்கள் இருக்கிறது. There are so many words used in the Bible about death. மரணத்தை குறித்து ஏராளம் வார்த்தைகள் வசனங்கள் வேதாகமத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. Jeremiah 16:4 grievous death. எரேமியா 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மிகவும் துயரமான மரணம். Psalm 55:4 terrors of death. 55ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் மரண திகில். Psalm 18:5 snares of death. 18ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் மரண கட்டுகள். Psalm 18:4 sorrows of death. 18ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் மரண துச்சன பிரகாவும். But I want, because the shortage of time, I want to share just one out of them. சமயம் இல்லாதபடியால் இவைகளில் ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு பகிர்ந்து கொள்படி வாஞ்சிக்கிறேன். 1 Samuel 15:32 says bitterness of death. மரண கசப்புகள் என்று 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். So many people, when they die, it is a bitter death. அநேக ஜனங்கள் மரிக்கும் போது சாகும் போது அது கசப்பான ஒரு சாவாகவே முடிந்து விடுகிறது. Oh, they are so miserable, unhappy, troubled while dying. மரிக்கும் போது பரிதபிக்கப்படக்கூடியதாகவும் சந்தோஷம் இல்லாதாகவும் மிகவும் துக்கமான ஒரு கசப்பானதாக மாறிவிடுகிறது. Why bitterness of death? ஏன் கசப்பான மரணம்? If your heart is bitter against anyone, your death also will be bitter. யாருக்கு விரோதமாக உங்களுடைய இருதயம் கசந்திருக்கும் என்றால் உங்களுடைய மரணம் சாவு கூட கசப்பாகத்தான் இருக்கும். So many people are not free from bitterness. அநேகருக்கு கசப்பிலிருந்து விடுதலை சுதந்திரம் இல்லை. When they think about somebody, bitterness comes. யாரையாவது பற்றி யோசித்தாலே கசப்பு உள்ளே இருந்து வருகிறது. That is why bitterness of death. அதனால்தான்
கசப்பான மரணம். I was working many years ago in a particular church. ஒரு குறிக்கப்பட்டதான சபையில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஊழியம் செய்து வந்தேன். There was a family, husband and wife. They are well-to-do job. புருஷன் மனைவியுமாக நல்ல வேலையில் உள்ளதானவர்கள் இருந்தார்கள். Wife was working as the head of the department in the casualty ward in a major hospital. ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில், மருத்துவமனையில் அங்கிருக்கிறதான கேஷுவாலிட்டி வார்டில் ஒரு முக்கியமான முதல் நபராக மனைவி பணியாற்றினாள். But somehow husband and wife had some unforgiving spirit. எப்படியோ புருஷன் மனைவிக்கு இடையே மன்னிக்க முடியாத ஒரு ஆவி உள்ளே புகுந்து விட்டது. They couldn't forgive one another. அவர்களால் ஒருவரை ஒருவர் மன்னிக்கவே முடியவில்லை. The wife took the children and moved out to another house. மனைவி பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு மற்றொரு வீட்டுக்கு போய்விட்டாள். I advised that brother. அந்த குறிக்கப்பட்ட சகோதரனை பார்த்து புத்திமதியாக நான் சொன்னேன். And other pastors advised more than I did. நான் செய்ததை காட்டிலும் மற்ற பாஸ்டர்மார்கள் அதிகமாக செய்தார்கள். But they didn't want to come back together. ஆனால் அவர்கள் திரும்பமாக ஒன்று சேர்ந்து வர மனம் இல்லாதிருந்தார்கள். One day the wife was on duty in the casualty ward. ஒரு நாள் மனைவி அந்த கேஷுவாலிட்டி வார்டிலே அந்த பணியில் இருந்தால். One dead body was brought in a stretcher. ஒரு ஸ்ட்ரெச்சர் அங்கு கொண்டு வரப்பட்டது. One dead body was. ஒரு செத்து போனதான சரீரம் அந்த ஸ்ட்ரெச்சரில் வைத்து கொண்டு வரப்பட்டிருந்தது. So many dead bodies are brought in the stretcher. It was nothing to her. அநேக மரித்த சரீரங்கள் இப்படிப்பட்ட ஸ்ட்ரெச்சரில் வைத்து கொண்டு வருவதுண்டு. ஆகவே இது இவளை பொறுத்ததான விஷயத்தில் அது ஒரு பெரிய காரியம் அல்ல. But when she lifted the sheet over the dead corpse, she was shocked. It was her own son died in a road accident. அவளோ செத்த சரீரத்தினுடைய முகத்தின் மேல் வைக்கப்பட்டதான அந்த சிலையை எடுத்து பார்த்தபோது அது அதிர்ச்சியுற்றக்கூடியதான விதத்தில் அவளுடைய சொந்த மகன் ஒரு பயங்கரமான சாலை விபத்தில் மரணத்தை சந்தித்திருந்தான். After few minutes, another stretcher came. சில நிமிடங்களுக்குள்ளாக மற்றொரு ஸ்ட்ரெச்சர் வந்தது. When she lifted the sheet, she saw her own daughter in a critical condition, obviously met with the same car accident. இவள் அடுத்து அந்த ஸ்ட்ரெச்சரில் போட்டதான முகத்திரையை எடுத்து பார்த்தபோது அவளுடைய மகளோ மிகவும் மரண தருவாயில் அவளுக்கு தெளிவாக தெரிந்து விட்டது. இதே கார் விபத்தில் தான் மரிக்கும் தருவாயில் வந்திருக்கிறார் என்று. Doctors did everything possible and she also died in a short time. மருத்துவர்கள் தங்களால் இயன்ற எல்லா உதவிகளும் சிகிச்சைகளும் செய்து பார்த்தார்கள். அவளோ கொஞ்ச நேரத்துக்குள் மரித்து போய்விட்டாள். Funeral, 2 caskets came to the church together for a double funeral. அடக்க ஆராதனை இந்த சபைக்கு 2 சவ சடலங்கள் பெட்டிகள் அந்த அடக்க ஆராதனைக்கு கொண்டு வரப்பட்டன. Everybody knew it all happened because of the unforgiving spirit between the husband and the wife. புருஷனுக்கு மனைவிக்கும் இடையே இருக்கிறதான மன்னிக்க முடியாதிருந்ததான ஆவி நிமித்தமாகத்தான் இது என்று எல்லாருமே அறிந்திருந்தார்கள். Before the funeral, they got reconciled. அடக்க ஆராதனைக்கு முன்பாக இவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகி விட்டார்கள். But what a terrible price they had to pay for forgiving one another. ஒருவரை ஒருவர் மன்னிப்பதற்கு எவ்வளவு பெரிய பயங்கரமான விலையை செலுத்த வேண்டிய நிலை இருந்தது. Today, Holy Spirit is speaking to someone here. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் யாதோ ஒருவரிடத்தில் இப்பொழுது இந்த ராத்திரியில் பேசிக் கொண்டிருக்கிறார். You have an unforgiving spirit. உனக்குள்ளே மன்னிக்க முடியாத ஒரு ஆவி இருக்கிறது. You are bitter against somebody. உனக்கு யாருக்கு விரோதமாக ஒரு கசப்பு இருந்து வருகிறது. Don't wait for bitter death to swallow up your family and your life. உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய ஜீவியத்தையும் பயங்கர கசப்பான ஒரு மரணம் விழுங்குவதுபடி நீ காத்திருக்க வேண்டாம். As Jesus forgive others. இயேசு மன்னித்தது போல மற்றவர்களை மன்னித்து விடு. By the way, don't misunderstand. I don't mean to say all the car accidents, all the accidental deaths are because of unforgiving spirit. Not so. எல்லா விபத்துகளும் கார் விபத்துகளும் மன்னிக்கப்படாதிருக்கிறதான ஆவி நிமித்தமாக என்று அப்படிப்பட்டதான ஒரு சாதிப்புக்குள் நீங்கள் வந்துவிட வேண்டாம். But some accidental deaths could be because of
unforgiving spirit. சில விபத்துக்குள்ளாய் இருக்கிறதான மரணங்கள் எல்லாம் இவ்விதமாக மன்னிக்கப்படாது இருக்கிறதான ஆவி நிமித்தமாகவும் இருக்கலாம். God wants that you and I may enjoy death. நானும் நீயும் மரணத்தை ருசிக்க வேண்டும் என்றுதான் தேவன் வாஞ்சிக்கிறார். Do you know how God wants you to end your life? உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி முடிக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார் தெரியுமா? Proverbs 3:24 says, thy sleep shall be sweet. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 24. 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது உன்னுடைய நித்திரை இன்பமாயிருக்கும். Thy sleep shall be sweet. உன் நித்திரை இன்பமாயிருக்கும். It doesn't say your sleep will become bitter. உன்னுடைய நித்திரை கசப்பாயிருக்கும் என்று சொல்லவில்லை. If you have a sweet life, your end will be, your death will be sweet. ஒரு இனிமையான வாழ்க்கை உடைய ஒரு ஆளாக நீ இருப்பாய் என்றால் உன்னுடைய முடிவு, உன்னுடைய மரணம் இன்பமாயிருக்கும். Remember, if you are bitter against anybody, your end will be bitter. God forbid. யாருக்கு விரோதமாக உனக்கு கசப்பு இருக்கும் என்றால் உன்னுடைய முடிவு கூட கசப்பான ஒன்றாகவே முடிந்துவிடும். In Hebrews 2:9 says, Jesus tasted death by the grace of God. தேவனுடைய கிருபையினால் இயேசு மரணத்தை ருசித்தார் என்றுதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். That verse, Jesus tasted, is like tasting honey. இயேசு ருசித்தார், மரணத்தை ருசித்தார்ங்கிற வார்த்தை தேனை எடுத்து ருசிக்கிறது போல. If you enjoy life, you will enjoy death. நீ வாழ்க்கையை அனுபவித்தால், நீ ருசித்தால் மரணத்தையும் ருசிப்பாய். I tell you, dear ones, if we enjoy walking with Jesus, our end will be sweeter, better than sweet honey. நாம் இயேசுவோடு நடந்து போகிறதான இந்த வாழ்க்கையை, சஞ்சரிக்கிற வாழ்க்கையை நாம் அனுபவித்து ருசிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய முடிவு அது இனிமையும் மிகவும் இனிமையுமாக, தேனிலும் மதுரமாக இருக்கும். You will not be afraid of death. மரணத்தை குறித்து நீ பயப்பட மாட்டாய். When God's time comes, you will look forward to taste death. தேவனுடைய நேரம் வரும்போது மரணத்தை ருசிப்பதற்காக நீ காத்து கொண்டிருப்பாய். There was a great saint called D.L. Moody, died well over 150 years ago. 150 ஆண்டுகளுக்கு முன்பாக D.L. மூடி என்கிற ஒருவர் இருந்தார். Why? The last words he spoke was, this is my coronation day. If this is called death, how sweet it is. அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை என்னவென்றால், இது நான் முடிசூட்டப்படக்கூடியதான நாள், இதை மரண நாள் என்று இவர்கள் சொல்வார்கள் என்றால் எவ்வளவு இனிமை மதுரமாய் இருக்கிறது. There was a saint called F.F. Bosworth. F.F. Bosworth என்கிறதான ஒரு பரிசுத்தவான் இருந்தார். These are the last words he spoke the last day. கடைசி நாளில் அவர் பேசின கடைசி வார்த்தைகள் இதுதான். This is the greatest day of my life. என் வாழ்க்கையிலே பெரியதான ஒரு நல்ல நாள் இது. God has shown me that I am going home. நான் என் வீட்டுக்கு போகிறேன் என்று தேவன் எனக்கு காட்டினார். That same day, peacefully, he went to be with the Lord. அதே நாளில் சமாதானமாக அவர் தேவனோடு இருக்கும்படியாக கடந்து போனார். I can tell so many saints stories. அநேக பரிசுத்தவான்களுடைய கதைகளை, முடிவுகளை எடுத்து நான் சொல்ல முடியும். Even before my eyes, I have seen sweet departure of saints. என்னுடைய சொந்த கண்களுக்கு முன்பாக இனிமையும் மதுரமான பரிசுத்தவான்களுடைய கடந்து போகிற காட்சியை நான் கண்டிருக்கிறேன். Paul knew this. That's why he told. He shouted, to die for me is gain. பரிசுத்த பவுல் இதை அறிந்திருந்தபடியினால், நான் மரிப்பது சாவது எனக்கு ஆதாயம் என்று அவர் சொன்னார். To me, to die is gain. சாவு எனக்கு ஆதாயம். You know, big business people. உங்களுக்கு தெரியுமா, பெரிய வியாபாரம் செய்கிறவர்கள், they are doing business to get gain. ஆதாயம், லாபத்தை ஈட்டும்படியாகத்தான் அவர்கள் வியாபாரம் செய்து When கொண்டிருக்கிறார்கள். they get gain, they are very happy. அவர்களுக்கு லாபம் ஈட்டும் போது அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். That is what saints' death is sweet. அதுதான் தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவ்வளவு இனிமையாய் மதுரமாய் இருக்கிறது. For saints, how death becomes sweet?
பரிசுத்தவான்களுக்கு மரணம் எவ்வளவாய் அது இனிமையாகிறது. When the time comes, Jesus, Father, Son and the Holy Spirit with all the holy angels come to welcome home. நேரம் வரும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எல்லா பரிசுத்த தூதர்களோடு கூட அவர்களை பரம வீட்டுக்கு அழைத்து செல்லும்படியாக வந்து நிற்பார்கள். Oh, what a joyful moment it's going to be. எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு நேரமாக அது சமயமாக அது இருக்க போகிறது. Whether death or rapture, மரணமோ வருகையோ, dear child of God, God wants we all to enjoy three great enjoyments. அருமையான தேவ ஜனமே, தேவன் இந்த பெரிய 3 ருசித்து பார்க்குதலை நாம் அனுபவிக்கும்படி அவர் வாஞ்சிக்கிறார். Only through Jesus you can receive it. இயேசுவின் மூலமாக மாத்திரமே இதை நீ பெற்றுக்கொள்ள முடியும். If the Son will make you free, you are free indeed. குமாரன் உன்னை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீ விடுதலையாக்கப்படுவாய். You will know the truth and the truth will make you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். True freedom is the power to do the right thing. உண்மையான சுதந்திரம் என்பது சரியான காரியத்தை செய்வதற்கு ஊட்டக்கூடியதான சக்தி வல்லமை. Today, let Jesus, which is all glory, come to your life. இன்றைக்கு இயேசு தம்முடைய எல்லா மகிமையோடும் உன்னுடைய வாழ்க்கையில் ஜீவியத்தில் இறங்கி வருகிறார். Don't keep any unconfessed sin in your life. அறிக்கை செய்யப்படாத எந்த பாவத்தையும் உன்னுடைய ஜீவியத்திலே வைத்து நீ வைக்காதே. Don't wait for bitterness of death. கசப்பான ஒரு மரணம் வந்து தழுவிக்கொள்வது வரை நீ காத்திருக்காதே. If your heart is bitter, your life end will be bitter. உன்னுடைய இருதயம் கசப்பா இருக்கும் என்றால் உன்னுடைய முடிவும் கசப்பாகவே இருக்கும். How much you are able to love your enemies, that much honey, love of Jesus, honey will come into your life. எந்த அளவுக்கு உன்னுடைய சத்துருக்களை நேசித்து அன்பு கூறுவாயோ அந்த அளவுக்கு தேன், அந்த மதுரம், அந்த தேன், இயேசுவின் அந்த தேன் மதுர இன்பம் உனக்குள்ளே வரும். You will never speak bitter words. நீ கசப்பான எந்த வார்த்தையும் சொல்லவே மாட்டாய். The reason you speak bitter words, your heart is bitter. கசப்பான வார்த்தைகளை நீ சொல்வதற்கு காரணம் உன்னுடைய உள்ளம் கசந்து இருக்கிறது. This is the last meeting. இது கடைசி கூட்டம். If the devil will come to confront you, will you be able to say there is no unconfessed sin in my life? பிசாசு உனக்கு விரோதமாக இப்பொழுது உனக்கு முன்னே வருவான் என்றால் அறிக்கை செய்யப்படாத பாவம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய இடத்தில் நீ இருப்பாயா? Oh, you can look forward to a very sweet end. ஒரு இனிமை மதுரமான ஒரு முடிவுக்காக நீ காத்திருக்க முடியும். Pastor Freddie was dying in 1973 June or July. 1973 ஆண்டு ஜூனோ ஜூலையோ அந்த மாதத்தில் பாஸ்டர் ஃப்ரெடி அவர் மரித்தார். Pastor Don was standing nearby. பாஸ்டர் டான் அவர்கள் அவருக்கு அருகாமையில் நின்று கொண்டிருந்தார். Pastor Freddie smiled and started saying, "Amazing grace, amazing grace, amazing grace." பாஸ்டர் ஃப்ரெடி அவர்கள் அவரை பார்த்து புன்சிரித்து நகைத்து அமேசிங் கிரேஸ், அதிசயமான ஆச்சரியமான கிருபை என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். And smiling, speaking amazing grace, while all were praising God, he slipped into the sweet presence of Jesus. அவர் எல்லாரும் விதமாக சுற்றி இருந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கும் போது அமேசிங் கிரேஸ் என்று சொன்னதானவர் அந்த இனிமையான தேவ சமூகத்துக்குள் அப்படியே கடந்து போய்விட்டார். If you are a born again Christian, நீ மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனாக இருப்பாய் என்றால், if you have accepted Jesus and received forgiveness of sins, இயேசுவை ஏற்றுக்கொண்டு உன் பாவ மன்னிப்பை நீ பெற்றிருப்பாய் என்றால், if you are not taken the water baptism by immersion in the proper way, சரியான விதத்தில் முழுகு ஞானஸ்நானம் நீ பெறாதிருந்தால், one day on the day of judgment God will say, you have been unfaithful to me. ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள் வரும்போது நீ எனக்கு உண்மை இல்லாத ஒரு ஆளாக போனாய் என்று தேவன் சொல்லுவார். I have been faithful to give you salvation for that I died for you. ரட்சிப்பை உனக்கு கொடுக்கும்படியாக நான் உண்மையுள்ளவராக இருந்து இது நிமித்தமாக நான் உனக்காக மரித்தேனே. Your faithfulness you should have shown by obeying my word and taking
water baptism. என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தண்ணீர் ஞானஸ்நானத்தை எடுப்பதன் மூலமாக உன்னுடைய உண்மையை நீ காட்டியிருக்க வேண்டும். You are a born again Christian. You are not taken baptism. I tell you, in the authority of the word of God, you are unfaithful to God. Today, will you make the decision to obey the waters of baptism? மறுபடியும் பிறந்த நீ கிறிஸ்தவன், ஆனால் நீ தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்காத ஒரு ஆளாக இருக்கிறாய். ஆகவே நீ உண்மையுள்ளதான ஒரு ஆளாக நீ இல்லை. ஆகவே தண்ணீர் ஞானஸ்நானம் எடுப்பேன் என்று இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை உனக்குள்ளே எடுத்துக் கொள்வாயா? Some people think Holy Spirit means is some old people just shake and say some funny words. சிலர் எண்ணிக்கொள்கிறார்கள் பரிசுத்தாவி என்றால் சில வயதானவர்கள், அவர்கள் சில ஏதோ நூதனமான வார்த்தைகளை மொழிகளை சொல்லி இப்படி அசைந்து I want to tell you in the authority of the word of God. கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரத்தில் இருந்து நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். I was a 17-year-old youth when I received the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் பெற்றபோது 17 வயது நிரம்பின வாலிபனாக நான் இருந்தேன். Through the power of the Holy Spirit, so far God preserved my life in purity. பரிசுத்தாவின் வல்லமை பலத்தினாலே தூய்மையில் தேவனின் ஜீவியத்தை பாதுகாத்தார். Holy Spirit is given to keep your life pure. உன்னுடைய ஜீவியத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளும்படியாகவே பரிசுத்தாவியானவர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். You don't have a desire to receive the Holy Spirit. You don't have backbone. பரிசுத்தாவி பெற்றுக் கொள்ளக்கூடியதான வாஞ்சை அவா உனக்குள் இல்லை என்றால் நீ முதுகெலும்பே இல்லாத ஒரு ஆள். You don't love purity of life. நீ வாழ்க்கையின் தூய்மையை நீ விரும்பாத ஆள். Today, dedicate your life, Lord, till you fill me. I am not going to leave you. ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்தாவியினால் நிரப்பும் வரைக்கும் நானுமை விடப்போவதே இல்லை என்று சொல்லி உன் ஜீவியத்தை எடுத்து பிரதிஷ்டை பண்ணிவிடு. Third enjoyment is enjoying all eternity. மூன்றாவது ருசித்து அனுபவிப்பது முழு நித்தியத்தையும் நாம் அனுபவிப்பது. Beloved ones, eternity means ages and ages and ages and ages. பிரியமானவர்களே, நித்தியம் என்றால் யுகா யுகம் யுகா யுகம் சதா காலம் சதா காலம். I have no words to express the joy of heaven, but I can tell you by the grace of God, there is a foretaste in my heart of eternity. பரலோகத்தை வார்த்தையினால் வர்ணிப்பதற்கு போதுமான சொற்கள் எனக்கு இல்லை. ஆனால் ஒன்று சொல்லட்டும், பரலோகத்தின் முன்சுவை என் உள்ளத்துக்குள்ளே குடிகொண்டிருக்கிறது. If you enjoy life, if you enjoy death, you will enjoy all eternity. நீ ஜீவியத்தை ருசித்து உன் மரணத்தை ருசித்திருப்பாய் என்றால் எல்லா அந்த நித்தியத்தையும் நீ ருசிப்பாய். All the last 4 nights, Holy Spirit has been speaking through His servants. கடந்த 4 இரவுகளிலும் பரிசுத்தாவியானவர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக பேசிக்கொண்டே வந்தார். Will you kindly obey the word of God? நீ தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயா? He can forgive your sins. உன்னுடைய பாவங்களை அவர் மன்னிப்பார். He can heal your sickness. அவர் உன்னுடைய வியாதிகளை குணமாக்குவார். Your physical sickness, before healing, He wants to heal the spiritual, the rotten part in the inner man. உன்னுடைய சரீர பிரகாரமான சுகத்தை கொடுப்பதற்கு முன்பாக உன்னுடைய உள்ளான மனுஷனுக்குள் இருக்கிறதான நாற்றம் எடுத்திருக்கிற அந்த பகுதிகளில் அவர் சுகத்தை தரும்படி வாஞ்சிக்கிறார். Enjoy life. வாழ்க்கையை அனுபவி. Enjoy death or rapture. மரணமோ அல்லது கர்த்தருடைய வருகையோ அதை ருசித்து பார். Enjoy all eternity. முழு நித்தியத்தையும் நீ ருசித்து பார். May God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை நேசிக்கிற அருமையான நல்ல இயேசுவே, இந்த கிருபை உள்ள நாமத்தை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த நாட்கள்ல நீ எங்களுக்கு நல்லவராக இருந்த தயவு காமக சோத்திரம். கர்த்தாவே, நம்முடைய மகிமையான சமூகத்துல அநேகர்களை கூட்டி சேர்க்கவும், மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி கர்த்தாவே இந்த இடத்துல பிரகாசிக்கவும், அதன் மூலமாக சில அநேகர் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறியவும், உம்முடைய வழிக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கவும் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக சோத்திரம். பரிசுத்தவான்களை கொண்டு வந்து கர்த்தாவே நல்ல ஆலோசனைகளை கொடுத்ததுக்காக சோத்திரம். அவர்களை பலப்படுத்தினதுக்காக சோத்திரம். ஜீவனுள்ள வல்லமுள்ள வார்த்தைகள் அவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டதுக்காக சோத்திரம். அது ஒவ்வொருடைய இதயத்திலும் பிரவேசித்து அவர்களை பற்றி அனாதி நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு நல்ல வேலையை தொடங்குறதுக்காக சோத்திரம்.
முடிவிருந்த நடத்த வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, அந்த ஒவ்வொரு ஜனங்களையும் அவருடைய நிலவரத்துக்கு ஏற்றவாறு நீர் ஆசீர்வதித்த சோத்திரம். தேசத்துல பூர்ண சமாதானத்தை கட்டளையிட்டு அமைதலாக சுவிசேஷத்தை கேட்க நீ கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக சோத்திரம். கர்த்தாவே, எல்லா கரமும் மகிமைக்கு செலுத்தி நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீ செய்த எல்லா நன்மைகளை நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறோம். சகல கரமும் மகிமைக்கே சொந்தம். அருமையான இயேசு நாமத்தை மன்றாடி கெஞ்சுகிறோம் சுவாமி. Gracious Lord, we praise and thank you for all these 4 days of wonderful meetings to glorify God. We thank you for the cooperation of all the dear people of God. Thank you for the salvation, healing, deliverance, blessing in these days. Lord, you bestowed upon thy people. Lord, you are coming very, very soon. Keep us ready to meet you. In Jesus' name. Amen. നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയും ദൈവ അൻപും പരിശുദ്ധാവിൻ ഐക്യവും നാം യാവരോടും കർത്താവായ യേശുവിൻ വരുകை மட்டும் இருப்பதாக. ஆமென்.